சுவாமிநாத சுவாமி கோவில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான யானை விரட்டும் நிகழ்ச்சி விமர்சையா நடைபெற்றிருக்கு. அதில் அரசலாற்றில் வள்ளிய யானை உருவத்தில் வந்து விநாயகர் விரட்டி செல்றதும், அங்கு வயோதிக வேடத்தில் இருந்த முருகப்பெருமான் வள்ளியை கரம் பிடித்து அரசலாற்றை கடந்த நிகழ்வு தத்ரூபமா அரங்கேற்றப்பட்டிருக்கு. முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா விமர்சையா நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 16ஆம் தேதி அனுப்னை விக்னேஸ்வர பூஜையுடன் பங்குனி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருது. இந்த பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியா வள்ளி திருமணத்தின் ஒரு பகுதியான அரசலாற்றில் யானை விரட்டும் நிகழ்ச்சி அதிகாலை 5 மணிக்கு நடைபெற்றது. அதில் வேடர்குல அரசின் நம்பிராஜன் வளர்ப்பு மகளான வள்ளியின் அழகில் மயங்கி அவரை திருமணம் புரிந்திட வயோதிக வேடம் தாங்கி வந்த முருகப்பெருமான் களைப்பாக இருப்பதா கூறி வள்ளியிடம் தேனும் தினைமாவும் பருகிய பின்பு தாகம் என கூறி அருகில் இருந்த சுனைக்கு வள்ளியை அழைத்து சென்று மனம் புரிவதாக முருகப்பெருமான் கூற, இதனால் வள்ளி கோபித்துக் கொள்வதும் பின்னர் முருகன் விநாயகரை நினைக்க அவர் யானையாக வந்து வள்ளியை விரட்ட மிரண்ட வள்ளி முருகனை பயத்தில் அணைக்க பின் முருகன் சுயரூபம் அடைந்தார். இதையடுத்து நம்பிராஜன் வள்ளியை முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து வைத்தார். அரசலாற்றில் வள்ளியை முருகப்பெருமான் வயோதிக வேடத்தில் வந்து குறும்பு செய்வதும், யானை உருவத்தில் வந்து விநாயகர் வள்ளியை விரட்டுவதும், பின்னர் சுயரூபம் கொண்ட முருகன் வள்ளியை கரம் பிடித்து விநாயகருடன் ஆற்றை கடந்து அழைத்து செல்லும் நிகழ்வுகள் அனைத்தும் தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. இதனை அங்கு குவிந்திருந்த ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர்.